கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போம். கரங்களை தட்டி பிரதர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை பார்க்கும்போது என்ன என் வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்க வழிய புதுமுகங்களாக தெரில. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு பாஸ்டர்யாக்கும் பாஸ்டர்மாக்கும் சபை மக்களுக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சிம்பிளாக நான் ஒரு பாட்டு சொல்லித்தரேண்ணே. எனக்கு பாட தெரியாது. என் மனைவி ஒரு 15 வருஷமாக எனக்கு சொல்லி கொடுத்தாப்புல. அவங்கெல்லாம் பாட்டுக்கார குடும்பத்துலேருந்து வந்தவங்கண்ணே. அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் இப்போ இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாட வைக்கிறார். தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா. நீங்களும் பாடலாம்ல. ஈஸியாக தானே இருக்கு. தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா. ஈஸியாக தான் இருக்கு, பாடலாம்ல. அவ்வளோதாண்ணா. வேர்டிங்ஸை ஒன்றுமே இல்லை. எவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் எல்லாம் சத்தமாக பாடுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேண்ணே. தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா. சத்தமா. தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா தன்னான தான நன்ன தான நன்ன தான நன்ன தன்னான தான நன்னா. அம்மாவை எதிர்பார்த்து அப்பாவை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும்பா. ஏசப்பாவை எதிர்பார்த்து வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. அம்மாவை எதிர்பார்த்து அப்பாவை எதிர்பார்த்து வாழ்ந்தது போதும்பா. ஏசப்பாவை எதிர்பார்த்து வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆமென். இப்படியா என் தகப்பனார் சாட்சி மோஸ்ட்லி நான் சொல்லக்கூடாதுன்னு வீட்டிலேருந்து கட்டாயப்படுத்தி தான் அனுப்பிச்சு விட்டாங்க. உங்கள் சாட்சி மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஏசாயா 52:17 அவருடைய முகத்தை பார்க்கும்பொழுது அந்த கேடு அடைஞ்சவராக இருந்தாராம். அவரது முகத்தை பார்க்கும் பொழுது பார்க்க முடியாத ஒரு அந்த கேடு அடைஞ்ச என் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிக்கு முன்பாக, அவருடைய கால் தூசுக்கு முன்பாக என்னுடைய சாட்சிங்கிறது குப்பை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த பாடு வந்து இனி ஒரு மகிமைக்கு என்னென்ன ஒப்பிடத்தக்கது இல்லையா? நம்ம சும்மா சாதாரணமாக பூமியில் வந்து பாடுகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க சாதாரண விஷயம்தான். ஆனால் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அழகா பத்ம தீவுலேருந்து ஒரு யோவான் எழுதுறாரு. அவருடைய உடன்பிறந்த சகோதரங்க யாக்கோபு கூட வெட்டி கொண்டுட்டாங்க. ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. இயேசுவின் நிமித்தமும் அவருடைய சாட்சி நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் வரக்கூடிய துன்பம் இருக்கே, உபத்திரவு இருக்கே, அதுக்காக தான் நான் பத்மங்கிற ஒரு தீவில் எருசலேம்லேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவில் இருந்தார். ஆமென். கர்த்தருக்காக பாடுகள் அனுபவிக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஒழிய இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா பாடுகள் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் கூட என்னுடைய சாட்சிகள் வந்து சாட்சிங்கிறது ஒன்றுமே இல்லை. என் தகப்பனார் ஒரு காதல் திருமணம் செய்தவர், வேறு மதத்தை சேர்ந்தவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலி, எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேறு மதத்தை சார்ந்ததுனால வந்து திருமணம் முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலி, அந்த அளவுக்கு ஒன்றும் வசதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பாவுடைய குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அம்மாவை பிடிக்காதனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வேறு திருமணம், எங்கள் அம்மா இருக்கும்போது வேறு திருமணம் செய்யறதுனால எங்கள் அப்பாவை பலவித காரியங்கள் செய்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து அனுதினமும் எங்கள் அம்மாவை அடிப்பாங்க. அடிக்கிறது சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ரொம்ப உச்சகட்டமாக அடிப்பார். எனக்கு ஒரு 15, 16, 18 வருஷமாக கூட இருக்கலாம். என்னோடய முகத்தில் துப்புவார். என் தங்கச்சியும் எனக்கு அண்ணாவும் இருப்பாங்க. நாங்கள் 3 பேருமே எங்கள் அப்பா காரி உமிழ்ந்து துப்புவார். ஏன்னே தெரியாது, எதுக்குன்னே எங்களுக்கு தெரியாது, காரணமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வீட்டுக்குள்ளே வந்தால் எங்கள் முகத்தில் வந்து காரி சாதாரணமாக துப்புறது கிடையாது, காரி உமிழ்ந்து துப்புவார். ஆமென். ஆனால் எங்கள் அம்மா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் இருக்காரா, எனக்கு படிக்கிற அளவுக்கு வசதி இல்லை, உங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி சுத்தமாக கிடையாது, நீங்கள் எப்படியாச்சும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்கடான்னு. நான் ரொம்ப குறும்பு.
உச்சக்கட்ட குருபை. அதனால எங்கள் அப்பா என்னன்னா பக்கெட்டில் தலைகளே தண்ணிக்குள்ளே முக்கி எடுப்பார். ஆமேன். நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன். எங்கள் அம்மாட்ட கேட்பேன், என்னம்மா வாழ்க்கை அது அப்படின்னு கேட்பேன். வீட்டுக்குள்ளே வருவார். எங்கள் அப்பா இல்லாட்டினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரும்போது ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்வார்னா, அவர் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிளிஞ்சல் தான் இருக்கும்னு. அப்போ கிளிஞ்சலில் சுண்ணாம்பு அடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த கிளிஞ்சல் அந்த சுடுதண்ணியில் தண்ணியில் போட்டோம்னா அப்படியே கொதிக்கும்னு. அதில் எங்கள் அம்மாவை உள்ளே விட்டு முக்கிய எடுப்பார். ஆனாலும் கூட கர்த்தர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அம்பிக்கல் கீழே பைபிள் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா அநேக டைம் அதை எரிச்சது உண்டு. ஆமேன். அல்லேலூயா. உபத்திரவங்கள் வர்றது நல்லது. ஆனால் இது இயேசுக்காக பாடுபட்ட உபத்திரவம்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த குடும்பத்தில் நாங்கள் இருந்தோம், நாங்கள் வளர்ந்தோம். ஆமேன். இன்னைக்கு கூட நான் அப்படியே மெயினாக என்னோட சாட்சி சொல்கிறதுக்காக காட்டிலும் நான் அப்படியே வசனத்தோடவே உங்களுக்கு அந்த சாட்சியை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து ஒரு படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஆமேன். ஆமேன். 3 விஷயம்தான். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல 8 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். ரொம்ப 100 ஆடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடமும் 10 வெள்ளிக்காசும் 2 பேர், நல்ல இளையகுமாரன் மூத்துக்குமாரன். இந்த 3 விஷயத்துல நம்மை தேடி கண்டுபிடிக்கும் தேவனை குறித்து ஒரு வார்த்தை பார்க்கலாம். சிம்பிளாக இருக்கும். சாதாரண லாங்குவேஜில் பேசுகிற ரொம்ப இந்த பைபிள் படித்தா பரலோகம் போயிடலாம். ஹீப்ரு படிக்கிறாங்க, கிரேக்கம் படிக்கிறாங்க, எத்தனையோ படிக்கிறாங்க. என் பாட்டிக்கு ஒன்று தெரியும். என் வயசான எங்கள் அம்மாவுடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க படிப்பறிவு கிடையாது. ஆனால் பைபிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏபிசிடும் கூட தெரியாது, தமிழ் வார்த்தை கூட தெரியாது. ஆனால் பைபிள் எனக்கு தெரிஞ்சு 300 டைம் படிச்சிருக்காங்க. எப்படின்னா, ஆதியிலேங்கிற இடத்துல ஒரு கை வைப்பாங்க, சோத்திரம் தேவன் சோத்திரம், வானத்தையும் சோத்திரம், பூமியும் சோத்திரம் சொல்லிட்டு நாங்கள் எப்போ பொழுதுன்னு எனக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக இறக்குற வரைக்கும் அவங்க படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள் படித்து முடிச்சுட்டே இருப்பாங்க. ஆமேன். அப்படி கண்மூடித்தனமாக படித்தா கூட பரலோகம் போயிடலாம். ஆமேன். அப்போது இங்கே ஒரு 99 ஆடுகள் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் தெரிகிறது. சரிங்களா? 100 ஆடுகள் வனாந்தரத்தில் இருக்குது. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போயிடுது. ஆடுகளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, அந்த ஆடுகளை பொறுத்தளவுக்கு எப்படின்னு வச்சுங்களேன், அது யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து தான் இருக்கும். அது மேய்ப்பனை எப்பவுமே எதிர்பார்த்து தான் இருக்கணும். அது விளைச்சல் நிலங்களை போய் காமிக்கணுமா இருந்தால் அந்த மேய்ப்பனை அழகாக கொண்டு போய் வைக்கணும். அந்த ஆடுகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை எப்பவுமே கேட்கும். அன்பு பாஸ்டரோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எத்தனை கூட்டத்தாரில் யார் பேசினாலும் சரி, ராஜான்னு ஒருத்தர் பேசினார்னா அவர் சத்தத்துக்கு அழகாக பாஸ்டர் சொல்லுவார், ராஜா நல்லா இருக்கீங்களான்னு. சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு அழகாக தெரியும் இது என்னுடைய ஆடு என்று. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு நீங்கள் யார் ஃபோன் பண்ணாங்க கூட நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் மேய்ப்பனுக்கு தெரியும். நீங்கள் யார் ஃபோன் பண்ணாலும் என்ன சூழ்நிலைக்காக ஒரு வர கிட்டத்தட்ட வயிறு வலியாக இருக்கலாம், நசல் கொண்டதாக இருக்கலாம், துரத்துண்டதாக இருக்கலாம், ஒருவேளை கால் உடஞ்சி போனால் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேட்டாலும் அந்த மேய்ப்பன் என்ன பண்ணால் அழகாக பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த 100 ஆடுகள் வனாந்தரத்தில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஆடு மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காணாமல் போயிடுது. ஆமேன். எப்படிலாம் காணாம போகுது? வனாந்தரத்துல எப்படி காணாம போகுதுன்னா, அழகா பார்க்கலாமே. அந்த ஆடுக்கு உயிர் இருக்கு, புத்தி இருக்கா? புத்தி இல்லை. அது பேதையான ஆடு. அந்த ஆடு என்ன செய்யுதான், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து பாருங்களேன். அந்த ஆடு எதனால காணாம போகுது அப்படின்னா, படிங்கம்மா. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். போதுமா? ஆமேன். ஹல்லேலூயா.
ஓகே, கடைசியில் இருக்கிற வரைக்கும் கை தூக்கிட்டீங்க. என்னன்னா அந்த ஆடு எப்பெல்லாம் காணும் போதுன்னா சபையில் அப்படியே அழகா பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் இருக்கும்போது வசனத்தை கேட்ட உடனே காணும் போதுதான். ஆமென். சில ஆடுகள் அப்படிதான். அந்த ஆடுகளை வந்து அந்த மேய்ப்பன்ட்ட வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது அந்த மேய்ப்பன்ட்ட வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது குழந்தையிலிருந்து தாயின் கருவில உருவாதற்கு முன்பாக இருந்து அந்த ஆடை அழகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேய்ப்பன் பார்த்து அந்த கரவலாடுகளை அழகா நடத்தி எங்கெல்லாம் உட்கார வைக்கணுமோ அங்கெல்லாம் உட்கார வச்சு அந்த ஆடுகளை அழகா ஆண்டவர் நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த மேய்ப்பன் நடத்திட்டு இருக்கும்போது அது எப்படி ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாருன்னா, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தெளிவா சொல்றாப்புல. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4, 5, 6. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. ஆமென். அப்படியே நாம் படி. நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கவும் இல்லை. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் தண்ணீரால் குளிப்பாட்டவும் இல்லை. உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதைக் கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆமென். ஹல்லேலூயா. பிழைத்திரு. அப்போ எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருந்த நம்மளை ரத்தத்துல நம்ம கிடக்கிற நம்மளை பார்த்து பாவத்திலேயே ஊறி போன நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? பிழைத்திரு. ஆமென். பிழைத்திரு. ஆமென். எந்த சூழ்நிலையில இங்க வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் எத்தனையோ உயர்வுகளை கொடுத்துருக்கலாம். இங்க வரும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சைக்கிள்ல வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார் கொடுத்துருக்கலாம், 2 வீலர் கூட கொடுத்துருக்கலாம், வீடை கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த ஆரம்பத்தில் இருந்த ஆதியில் இருந்த அந்த அன்பு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருந்தீங்களோ, எந்தெந்த சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் வந்தீங்களோ, ரத்தத்தில் கிடக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு பிழைத்திரு. ஆமென். பிழைத்திரு. அந்த 8ஆம் வசனம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் அதில் பாருங்களேன். நீதிமொழிகள் 27, 26. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரம் வாங்கக்கூடிய படிங்களேமா. நீதிமொழிகள் 27, 26 ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வாங்கத்தக்க கரையத்தையும் கொடுக்கும். ஆமென். ஆட்டுக்குட்டிகள் என்ன கொடுக்குமா? வஸ்திரத்தை கொடுக்குமா? அந்த எசேக்கியேல் அந்த 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து பாருங்களேன். ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் பிழைத்திருன்னு சொல்றாரு. மாத்திரமல்ல, ரத்தத்தில் உன்னை கிடக்கிற பார்க்கும்போது உன் பக்கத்துல வராரு, எடுக்கிறாரு, உன்னை குளிப்பாட்டுறாரு, உன்னை துடைக்கிறாரு, உன்னை அழகா பார்க்கிறாரு. உனக்கு ட்ரெஸ் இல்ல, நீ அம்மனமா இருக்க, உனக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ பரிசுத்த ஆவியினுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இல்ல, நீ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உன் ரத்தத்திலிருந்து எடுத்து தேய்ச்சு குளிப்பாட்டி அழகுபடுத்தி உன்னை வச்சு என்ன செய்யறாருன்னா, ஆட்டுக்குட்டிகள் எப்படி வஸ்திரத்தை கொடுத்துச்சோ என் இயேசு கிறிஸ்து அங்க பாத்தீங்கன்னா, படிங்கம்மா அந்த வார்த்தையை. நான் உன் அருகில் கடந்து போன போது உன்னை பார்த்து இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து என்று சொல்லப்படும் போது, ஆமென், ஹல்லேலூயா. என் இயேசு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி ஆமென், நிர்வாணமா கிடக்கிற என்னையும் உங்களையும் என் பாவத்துல, நான் பாவத்துல ஊறி போய் ரத்தத்துல கிடக்கிற என்னை பார்த்து ஆண்டவர் தூக்கி எடுத்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய வஸ்திரத்தை தன் மேல ஏமால போட்டுட்டு என்னோட நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோட உடன்படிக்கை பண்ணினேன். ஒரு உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். போதுமா? இவ்விதமாய் நீ என்னுடைய நானாய். இதுல பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதை பார்க்கும் பொழுது கண்ணீரோட சொல்றேன், அந்த வஸ்திரத்தை எடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ரத்தத்துல கிடக்கிற உன்னுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்காக ஆண்டவர் ஏசாயா 52:17 53ஆம் அதிகாரத்துல சிலுவையில
எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி உம்மால போட்டு அவர் நிர்வாணமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி சரதன மரபலரி கரதன மரபலரிமா. வேலனெல்லாம் நீதானையா, வேலனே நீதானையா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை ரத்தத்துல கிடக்கிற உன்னை பார்த்து தன்னுடைய வஸ்திரத்தை உரிந்து ஓரி சரதன மரபலரி கரவலரிவா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓரி சரதன மரபலரி கரதன மரபலரிவா. என் நேசனுன் வல்லமை இந்த நிமிடத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் தொடரட்டும் ஆண்டவரே. ஓரி கரதன மரபலரிவா. அதே ரத்தம், என் நேசி கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நிமிடத்திலே. ஹல்லேலூயா. ரத்தத்துல கிடக்கிற எண்ணெய் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிழைத்திருன்னு சொன்னா அவருடைய ட்ரெஸ்ஸையே கொடுத்துட்டு என் ஆண்டவர் என்ன நிர்வாணமா ஆனாரு. நிர்வாணமான கோலத்துல இருக்கும் பொழுது என் ஆண்டவரை பார்க்க முடியாது, அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அந்த கேட்டு அடைஞ்சு அவர்கள் பார்த்தவர்களை பார்த்து பயந்து மிரண்டாருங்களாம். அந்த 52ஆம் அதிகாரம் ஏசாயா 17 படிக்கும் போது அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. என் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத ஒரு கோரமான ஒரு முகம், அவருடைய அழகானவர், அருமையானவர், வெள்ளையும் சிவப்புமானவர். ஆமென். வெள்ளை போல செண்டு. ஹல்லேலூயா. இப்படி எங்க அப்பா ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வரும்போது எங்களை அடிக்கிற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எங்க அம்மா அந்த சுண்ணாம்புல போட்டு முக்கி எடுக்கும் பொழுது அப்படியே ஒவ்வொரு முடியா பிஞ்சு பிஞ்சு போகும். ஆனால் அம்மாட்ட கேட்பேன், அம்மா நம்ம ஏமா உயிரோட இருக்கணும், எவ்வளோ அடிக்கிறார்லம்மா அப்படின்னு. அம்மா ஒன்னே சொல்லுவாங்க, சோமன்றா, ஆண்டவர் ஒன்று பெரிய ஆளாக்குவார், அப்பாட்ட தான் பணம் இருக்கு, அது மூலயமா நீ படிச்சுக்கோ, நீ அப்படியே படிச்சு படிச்சு மேலே வந்துடுற அப்படின்னு. நான் இல்லைம்மா, நம்ம எங்கேயாச்சும் போய் எதாவது இறந்து போயிடலாமா, நம்ம ஏன் வாழணுமா வாழ்க்கையில். இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலையில் எத்தனையோ அன்பு பிள்ளைங்க, அன்பு பசங்க ரட்சிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள அபிஷேகத்தில் நிறைஞ்சு வீட்டுக்குள்ள வருவேன். எங்கள் அம்மா கழுத்தில், எங்கள் அம்மாவோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கத்தி வச்சுட்டு இருப்பார், முள்ளில் வச்சு அடிப்பார். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் எங்கள் அம்மா தலையில் ஊற்றுவார், எங்கள் மேலேயும் ஊற்றுவார், தண்ணி வாயில் கொப்பளிச்சு மூஞ்சில் துப்புவார், காரி உமிழ்ந்து துப்புவார், மேலெல்லாம் வலியும், ஒரு விதமான நாற்றமாக இருக்கும் எங்களுக்கு. எந்த வீட்லேயும் எங்களை சேர்த்திக்க மாட்டாங்க, எந்த குடும்பத்துக்குள்ளேயும் நாங்கள் போக முடியாது. ஏன்னா எங்கள் மேலே ஒரு அழுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு எங்கள் அப்பா சம்பாரித்து அவருக்கு வந்து ஈபியில் பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த சூழ்நிலை வந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 முகம் இருக்கும். ஒன்று வேலைக்கு போனால் பெர்ஃபெக்டாக இருப்பார், வீட்டுக்குள்ளே வர மட்டும்தான். அவருக்கு யார் என்ன செஞ்சு வச்சுருந்தாங்களோ எனக்கு தெரியாது, ஆனாலும் பண்ணி வச்சுருந்தாங்க. நைட் ஆனால் எப்படி இறங்குவார்னா ஓட்டை பிரித்து இறங்குவார், கதவை பூட்டி திறந்து தான் இருக்கும், ஓட்டை பிரித்து இறங்குவார். 1 மணி 2 மணிக்கு மேலே ஓட்டை பிரித்து இறங்குவார். நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக சொல்கிறனால ஒரு வார்த்தை கூட போய் கிடையாது. அது ஏன் அப்படி இறங்கி வந்தாருன்னா, நாங்கள் படுத்துட்டு இருப்போம், நல்லா கூலிங்கான அந்த வாசனை, அப்படியே ஒரு குடத்தை எடுத்து அது தண்ணி எங்கள் மேலே ஊற்றுவார். ஆமேன், ஆமேன். ஆனால் சந்தோஷமாக இருந்தோம். எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, அதை பற்றியில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது எப்படியோ வாழ்ந்துட்டோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்கள்ல, கணவனால் அடிக்கப்பட்டு, மனைவினால் கஷ்டப்பட்டு, பிள்ளைங்க சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது சில நேரத்தில் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 6ஆம் வசனமாக இருக்கும் போல, நம்ம ஆண்டவர் எங்கே நிறுத்தி வச்சிருப்பாரா? படிங்கம்மா. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும் போதுமா. அப்போ ஒரு 3 காரியம் இருக்கு. நெரிஞ்சல் இருக்கு, முள்ளு இருக்கு, இன்னொன்று தேள் இருக்கு. சில நேரத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெரிஞ்சல் மாதிரி அப்பப்போ லைட்டாக குத்துவாங்க. அதில் ஒன்றும் பிளட் அவ்வளோன்னா ஒன்று வராது. நெரிஞ்சல் முள் ஒரு குத்தாக இருக்கும். ஆமீன். ஆனால் அந்த நெரிஞ்சல் முள் ஏன் வருதுன்னா, அது நீங்களே சில நேரத்தில் வந்து போயிட்டு தேவையில்லாமல் பக்கத்து வீட்டில் யாரோ ஒருத்தட்ட வாய் கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையை வம்புக்கு இழுக்கும் போது அந்த நெரிஞ்சலை நீங்களே தேடி போய் உங்கள் காலில் குத்திக்கிறீங்க. ஆமீன். சில முள்கள் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சில நேரத்தில் வெளியே இருக்கிற மனிதனாக இருக்கலாம். சில முள்ளுகள் வந்து நீங்களே தேவையில்லாமல் போய் பேசி இது பண்ணுறது இருக்கும். ஆனால் ஒன்று இருக்கு, வீடு தேடி வந்து கொத்தும், தேள். ஆமேன்.
ஆமேன். சூழ்நிலை அந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. வீடு தேடி வந்து சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படியே ஹார்ட்டை கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தேவ பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு அடுத்த வசனம் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா பேசு, நீ தைரியமா இரு, கர்த்தருக்காக வைராக்கியமா இருன்னு சொல்றாரு. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன பண்றாராம், ரத்தத்துல கடந்த நம்மளை பார்த்து பிழைத்திருன்னு சொல்லி அவருடைய வஸ்திரத்தை நம்மளுக்கு கொடுத்து என்ன பண்றாருன்னா நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாரு. நம்ம அந்த ஆட்டு மந்தையில என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திட்டு இருக்காரு. 100 ஆடுகளுக்குள்ள ஒரு ஆடு காணாம போன்றதுக்கு முன்பாக அந்த ஆடுகளை எப்படிலாம் சேர்த்துறாராம், ரத்தத்துல கடந்ததை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஆதியாகமம் எடுத்து பாருங்களேன், 7ஆம் அதிகாரம் 16, 21, 23. அந்த ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16 வந்து பாத்தீங்கன்னா, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆமென். கதவு அடைக்கப்பட்டது. அப்போ இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்களேன், கடைசியில இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நோவா பேழைக்குள் கதவை அடைத்ததுக்கு பின்பாக வேற யாரா சொல்ல போக முடிஞ்சா? கடைசியில் இருக்கிறவங்க, நோவா வேளையில கர்த்தர் கதவை அடைத்ததுக்கு பின்பாக ஏதோ ஒண்ணு உள்ள போச்சா? யாரோ ஒருத்தர் உள்ள போனாங்களா? போக முடியல. ஆமேன். அடைக்கப்பட்ட கதவுகள் இல்ல. நம்ம அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்ன செய்தான், அடைக்கப்பட்ட கதவுகள் வந்து கர்த்தரே ஒரு கதவு மூடி வச்சிருக்காருன்னா அதுக்குள்ள யாருனாலையும் போக முடியாது. ஆனா ஒண்ணு போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வசனம் சொல்லுது 16, 21, 23 எல்லாம் பாத்தீங்கன்னா 21 படிங்கம்மா. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் மாம்ச சந்துகள் அது 23மா. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமி மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்தது. போதுமா. அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா அந்த போட்டுங்கிறது அழகா அந்த நோவுங்கிறத மேல தண்ணி மேல போகும்போது சுத்தி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அநேக பிணங்கள் எல்லாம் ஊர்வான எல்லாம் செத்து கிடந்து மிதந்து அசிங்கமா நாரி கிடக்கிற ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எல்லாமே நாரி கிடக்குது. ஒரே துர்நாற்றம், பக்கத்துல கூட போக முடியாது. அது வெளியே கதவு வந்து பாத்தீங்க, நோவா கதவு கூட திறக்க முடியாத ஒரு துர்நாற்றம். ஆமேன். அழுக்கு, அசிங்கம், எங்க பார்த்தாலும் ஒரே துர்நாற்றம். அடைக்கப்பட்ட கதவு. ஆனா ஒண்ணு வந்துச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. ஒண்ணு மட்டும் வந்துச்சு. காகம் உள்ள போயிட்டு வெளியே போயிட்டு உள்ள போயிட்டு அடி வந்துச்சு, காகம் காணாமே போச்சு. ஆனா அதுல இருந்து ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யறாரு, அழகா போய் அசிங்கமா கடந்த உன்னை, துன்மார்க்கமா கடந்த என்ன, பேஸ்புக்லயுமே இன்ஸ்டாகிராம்லயே இருந்த உன்னை, டிவி சீரியல்லே இருந்த உன்னை, பாவத்துல நிறைஞ்சு போயிருந்த உங்களை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அழகா ஹோலி ஸ்பிரிட் மூலியமா குத்தி அப்படி எடுத்து அந்த ஒலிவ இலையை வந்து அப்படியே கொண்டு வந்து அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து உள்ள கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கிறாருன்னா என் ஆண்டவர் எவ்வளவு பெருசு. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிவலரி கரதன மரபலரிவா. அழுக்கா கடந்த எண்ணெய், பாவங்கள் நிறைஞ்ச உளையான செட்டில் இருந்த எண்ணெய் ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்யறாராம், அழகா போய் அந்த நாரி கிடந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு ஒலிவ இலையை அழகா கொண்டு வந்து அந்த உள்ள கொண்டு வந்து கொடுத்தாரு. பாத்தீங்களா? அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்குமா இல்லையான்னா ஒரு ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வாசம் பண்ணாருன்னா, நம்ம அவருக்கு இடம் கொடுத்தோம்னா உள்ளான மனுஷனுக்குள்ள பலப்படும்படி நாளுக்கு நாள் அந்த அபிஷேகத்தில் நிறைந்து காணப்படும் போது நம்ம எங்க போவோம்னா பரலோக ராஜ்யத்திற்கு ஈஸியா போக முடியும். இந்த 100 ஆடுகளை வந்து என்ன செய்யறாரு, ஒரு ஆடை இப்படியா அழகழகா வளர்த்தி அப்படியே உள்ள கொண்டு வந்துடுறாரு. ஆனா அந்த ஒரு ஆடு என்ன செஞ்சுச்சான், காணாம போச்சு. வனாந்தரத்துல காணாம போகுது. ஆண்டவர் தேடுறாரு. எப்பெல்லாம் காணாம போகுதுன்னா வசனத்தை கேட்ட உடனேயே காணாம போயிருது. ஆமேன். இன்னைக்கு கூட நிறைய ஆடுகள் இங்க இருக்கிறீங்க, இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க. வசனத்தை கேட்கும் போதே சில பிசாசு என்ன பண்ணுதான், அந்த வசனத்தை கேட்ட உடனே உங்களை காணாம போக வைக்குது. ஆமேன். இன்னொரு என்ன பண்ணுதுன்னா, 2வது அதுல என் மார்க் பாத்தீங்கன்னா 4:17
வசனத்தின் நிமித்தமும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் போதுமா உண்டான போதுமா அந்த உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே அந்த ஆடு என்ன போகுது, வனாந்தரத்துல காணாம போயிருது. ஆமேன். அதோட சிந்தையே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் வசனத்தை கேட்கும் போதே காணாம போகுது, உபத்திரம் வரும்போது காணாம போயிருது, ஒரு துன்பம் வரும்போது காணாம போயிருது. என்னுடைய சூழ்நிலையில, குடும்ப சூழ்நிலையில என் தகப்பனார் என்னதான் அடிச்சாலும் மிதிச்சாலும் உதைச்சாலும் முகத்துல சாம்பார் ஊத்தினாலும் நாங்க சாப்பாடு போட்டு உட்காந்துருக்கும் போது பக்கத்துலயே இப்படி இங்கதான் அப்படின்னா எங்க அப்பா யூரின் போற அந்த ஒவ்வொரு யூரின் துளியும் எங்க சாப்பாட்டுல உழுக. ஆமேன், அல்லேலூயா. இப்படித்தான் போவாரு. அவருக்கு உள்ள நினைவுகள் தெரியல. எங்க அப்பாவை நான் ரொம்ப நேசிக்கிறேன். சாகர வரைக்கும் எங்க அப்பாவை நான் கிஃப்டா பார்த்தேன். அதே முகத்துல துப்புனவர் தான். என் சாப்பாட்டுல யூரின் அந்த தெரிச்சு போனது உண்மைதான். ஆனால் எங்க அப்பா கடைசி வரைக்கும் நான் கிஃப்டா தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கிற இருதயம் என் இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம். ஆமேன். எனக்குள்ள இருக்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, எனக்குள்ள இருக்கிற அன்பு அவருடைய அன்பு, எனக்குள்ள இருக்கிற சகலமே அவருடையது. அவர் ரத்தத்தை நான் பானம் பண்றேன், அவர் சரீரத்தை நான் புசிக்கிறேன். இப்ப நான் யார் அப்படின்னா என் இயேசு கிறிஸ்து போல. ஆமேன். நான் யாருன்னா இயேசு கிறிஸ்து போல. என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவர் ரத்தத்தை நான் பருகும் போது அவர் ரத்தம் எனக்குள்ள வருது. அவர் சரீரத்தை நான் புசிக்கும் போது அவர் சரீரத்துக்கு நான் இணைஞ்சிடுறேன். இப்ப நான் யாரா இருக்கணும்? என் கோர்ட்டுக்குள்ள நான் அட்வொகேட்டா போகும்போதெல்லாம் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீசஸ் வராங்குவான். என்ன பாக்குறவன் பெர்க்மன்ஸ் வரேன்னு சொல்லுவான். சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பாஸ்டர் வராருன்னு சொல்லுவாங்க. என் பேர் ராஜா என்று கூப்பிடுவதை காட்டிலும் நான் ஒரு பெர்க்மன்ஸ் ஆகவோ இல்லாட்டினா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாதர் ஆகவோ இல்ல ஒரு ஜீசஸாக கூப்பிடுறதான் அங்கீகரிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பேர் உண்டு, வேறு பிரிக்கப்பட்டவன். எனக்கு ஒரு பேர் உண்டு, அவ கொள்ளை நோய். எனக்கு ஒரு பேருப்பட்ட உலகத்தை கலக்கிறவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. உலகத்தை கலக்கிற மனுஷனா நம்ம வாழ்ந்தோம். ஏதோ வாழ்ந்துட்டோம், ஏதோ இதோட இல்லை. எதுக்காக இந்த வசனம்னா, காணாம போன ஒரு ஆடு அது வனாந்தரத்துல காணாம போகுது. எப்பெல்லாம் காணாம போகுதுன்னா, உலக கவலை, ஐஸ்வர்யம், இச்சை இப்படிதான் வரும்போது காணாம போகுது. எத்தனையோ சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அந்த மெய்ப்பெண் பார்த்தீங்கன்னா அது தேவையான நல்ல போசாக்கான எல்லாமே கொடுக்குறாரு. வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? இந்த சபைக்குள்ள அந்த மெய்ப்பெண்ட வந்தோடனே உலக பிரகாரமான இந்த மெய்ப்பெண் ஒவ்வொருடைய ஆடுகளையும் சத்தத்தையும் கேட்பார். எத்தனையோ சூழ்நிலை நைட், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணீங்க ஐயா, என் குழந்தைக்கு பாப்பா, என் மகளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க போகுது, நீங்க ஜெபம் பண்ணீங்க. உடனே நைட் வரும், எத்தனை மணினாலும் உங்க பாஸ்டர் உங்க மேய்ப்பரன்னு சொல்லுவாரு, உடனே ஜெபம் பண்றேன். எங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, உடனே பாஸ்டர் கூப்பிடுறீங்க, உடனே ஜெபம் பண்ணுவார். அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் இது நல்ல ஒரு அடைக்கல பட்டணம். ஆமேன். நல்ல ஒரு அடைக்கல பட்டணத்துல உட்காந்துருக்கிறீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான ஒரு அடைக்கல பட்டணம். நான் உள்ள வரும்போது பார்த்தேன், ஹெவனுக்குள்ள தான் வந்துட்டோமோ, எல்லாம் அழகழக ஒயிட் வெயிட்டா ரொம்ப அழகா இருந்தீங்க. ஆமேன். பரலோகத்தில் நம்ம இப்படிதான் ஆராதிக்க போறோம். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் 10ஆம் அதிகாரம் 11 படிங்களேம்மா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறாப்லையா. அப்ப நல்ல மேய்ப்பன் என்ன பண்றாரு? நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்திட்டு அந்த திறந்து அந்த அந்த வனாந்தரத்துல காணாம போன ஆடை கூட்டு அழகா ரத்தத்துல குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு சபையில கொண்டு உட்கார வச்சிருக்காரு. இன்னொன்னு இருக்கேன், 2 வெள்ளிக்காசு. ஆமேன். அந்த 10 வெள்ளிக்காசு அது பாருங்களேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? போதுமா போதுமா. தலைப்பானது நம்மை தேடி வரும் தெய்வம் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், என்னை காத்து நடத்துவார். ஆமேன். நம்மை தேடி வந்த தெய்வம் என்னை கண்டுபிடிக்கிறார் முதல்ல. 2வது வெள்ளிக்காசுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுல 1 கொரிந்தியர் 6:20 படிக்குமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் போதுமா. நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கரையத்துல கொல்லப்பட்டோம். இந்த வெள்ளியானது 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு காணாம போன இடம் வீடு. ஃபர்ஸ்ட் காணாம போன ஆடு எங்க காணாம போச்சு? வனாந்தரத்துல காணாம போடுச்சு. ஒரு பெரிய உலகத்துல போறீங்க,
அந்த உலகத்துல போகும்போது பிசாசானவன் கெர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிற அந்த வனாந்தரத்துல காணாம போனீங்க. அந்த வனாந்தரத்துல காணாம போனீங்கன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம்னா, சிங்கம் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா விழுங்காது. ஆமென். கடிச்சு மென்னு சாப்பிடும். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல 1 பேதுரு 5:6-7 அதுல பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவாரு, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம்னு. சிங்கம் எப்பவுமே பாத்தீங்கன்னா விழுங்காது. பைபிள்ல சொல்லப்பட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு. சிங்கம் போல, சிங்கம் கிடையாது, அது பாம்பு. எவனை விழுங்குச்சுன்னா அந்த பாம்பு அந்த வனாந்தரத்துல போகும்போது விழுங்கிருச்சுன்னா அது என்ன செய்யுமா, ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், உலக பிரகாரமான காரியமாகட்டும், பாவத்துக்களே ஆகட்டும், வேசித்தனத்துக்கு ஆகட்டும், விபச்சாரம் ஆகட்டும், இப்படிப்பட்ட காரியத்தில் அந்த பாம்பு முழுங்கிருச்சுன்னா அது உங்களை வெளியே கக்காது. அது என்ன செய்யணும், அது உள்ள இருந்து அந்த பாவத்துக்குலேருந்து வெளிவராமல் வச்சுக்கும். அதான் வனாந்தரமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அங்கிருந்து ஆண்டவர் உங்களை அழகாக கொண்டு வராரு. இந்த 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு என்ன பண்ணுதுன்னா அது வீட்டில் காணாமல் போகுது. என்ன செய்யுதுன்னா வீட்டில் குடும்ப பிரேயர் பண்ணுறதில்ல, அம்மா அப்பா சொன்னதா கேட்டதில்ல, குடும்பத்தில் மனைவியை நேசிக்க முடியல. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நேசிக்க முடியல, மனைவி கணவனை நேசிக்க முடியல. எத்தனையோ சாபமான வார்த்தைகள், எத்தனையோ கோபமான வார்த்தைகள், எத்தனையோ கெட்ட வார்த்தைகள் அப்படி காணாம போகுது. அது என்னன்னா தன்னை தானே மறைச்சு ஒழிச்சுக்குது. அது சபையில வந்தாலும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு உட்காந்துக்குது. அந்த வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு. அது தெரியும் தேவன் படைச்ச தெய்வத்துக்கு. ஏன்னா அவர் சுயமா சம்பாதிச்ச அந்த வெள்ளிக்காசு, அது 20 வெள்ளிக்காசு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். யோசேப்பு என்ன பண்றாங்கன்னா 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. வெள்ளிக்காசை விற்று அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தரிசனம் நிறைவேற வர வரைக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் கொண்டு போகும்போது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாம் நான் வணங்குற மாதிரி சொல்லிட்டு யாக்கோபிட்ட சொல்றாப்புல யோசேப்பு. அங்க அப்பா அவனை திட்டுறாப்புல. அவங்க அண்ணன்ட்ட சொல்றாங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அங்கிருந்து அவன் பார்த்தீங்கன்னா விற்கப்படுறான். அங்கிருந்து வித்துட்டு அப்படியே போனான். அங்க எங்க போறான், பார்வோனுடைய இதுக்கு போறான். அங்கேயும் செயல போடுறாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 20 வெள்ளிக்காசு என்ன பண்ணுதுன்னா அதுக்காக தான் அவனை வித்தாங்க. அவனை புடமிடுறதுக்காக கடைசி வரைக்கும் அதுலயே நிலைச்சு நின்னான். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை கடைசியில அவனுக்கிட்ட இருந்து என்ன கத்து கொடுத்தாருன்னா அன்பு, மன்னிப்பு, பாசம். ஆமென். அவன் என்ன செஞ்சானா இந்த வெள்ளிக்காசு தன்னை மறைச்சு எங்கெல்லாம் போதான், சபை கூடி வருதுல விட்டு விடுதான், பலி செலுத்த மறுக்குதான், தன்னை ஒப்பு கொடுக்க மறுக்குது, ஞானஸ்தானம் எடுக்க மறுக்குது. அதே போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆவின் அபிஷேகம் பெற மறுக்குது. உண்மையை இல்லாம பேசுது, நேசிக்கிறது கிடையாது, விட்டு கொடுக்கறது கிடையாது, பாட்டு பாடி கை தட்டுறது கிடையாது. அது ஏதோ வருது, சபையில எங்கேயோ ஒளிஞ்சுக்குது. அந்த வெள்ளிக்காசு ஆண்டர் தேடி போறாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்ன அந்த காணாமல் போன ஆடை ஆண்டர் என்ன பண்ண தேடி போறாரு. செகண்ட்ல இருக்கிற இதே வெள்ளிக்காசும் காணாம போச்சுன்னா இந்த சூழ்நிலை இருக்கிற மனிதரையும் ஆண்டர் தேடி போவாரு. ஆனா ஆண்டவர் தேடி போகாத ஒரு காரியம் உண்டு. ஆமென். எல்லா சூழ்நிலையும் ஆண்டர் தேடி வர மாட்டார். காணாமல் போன ஆடா இருந்தால் தேடி வருவாரு, காணாமல் போன வெள்ளிக்காசா இருந்தால் தேடி வருவாரு. ஆமென். தேடி வர்ற ஆண்டவர் என்ன செய்யறாராம், அதுல என்னன்னா சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்க மறக்கிறது நிறைய மறுக்குதான். அது மறைஞ்சுக்குது சபையில. தாழ்வு மனப்பான்மை, மேல நின்று என்னால பாட முடியாது அப்படிங்கிறது ஒரு எசபேல். தன்னை வெளிப்படுத்தாது. தாழ்வு மனப்பான்மை. நான் ஜெபிக்க முடியுமா, நான் இப்படி வேத வாசிக்க முடியுமா, நான் சபையில பாட்டு பாட முடியுமா அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தாம அது மறைஞ்சு மறைஞ்சு அந்த வெள்ளிக்காசு அப்படியே ஒவ்வொரு பக்கம் மறைஞ்சுக்குது. ஆமென். ஆனா ஆண்டர் சொல்றாரு, ஒரு கீழ்ப்படிதலை குறித்து ஒன்று சொல்லணுமா இருந்தா எசேக்கியேல எடுத்து பார்க்கும் பொழுது அதுல 4ஆம் அதிகாரம் 4:5 நானே சொல்லிடுறேனே. அந்த எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே படிச்சு பார்க்கும் பொழுது எசேக்கியாட்ட ஆண்டர் சொல்றாரு, எல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா உலகத்துல பார்த்தீங்கன்னா 2 விதமான கூட்டம். ஆண்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள்ட்ட ஆண்டருடைய வார்த்தையை சொல்லணுமா இருந்தா இஸ்ரவேலுடைய அக்கிரமத்தையும் யூதாவுடைய அக்கிரமத்தையும் நீ சுமக்கூடன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றாருன்னா 390 நாட்கள். அது படிங்கம்மா, இடதுபுறமா வலதுபுறமா? அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 391 நாட்களும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ அவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் இருக்க. இப்போ ஓகேம்மா, 390 நாட்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். 390 நாட்கள் இடது பக்கமா திரும்பி படுத்துக்கணும். ஆண்டவர் அவனை சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவனை கட்டியும் வச்சிடுறாரு. 381, 385, 388,
390. அப்படி 390 வருஷம் இடது பக்கமாக திரும்பி படுத்துக்கணும். அவன் திரும்பி கூட படுக்கக்கூடாது, கீழ்ப்படுகிறாங்க. அவன் அழகாக ஆண்டர் கீழ்ப்படுகிறான். மாத்திரமில்லை, அந்த எசேக்கியேல் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா 389 390 முடிச்ச உடனே சந்தோஷப்பட்டு எந்திரிக்கும் போது ஆண்டர் சொல்றாரு, மறுபடியும் வலதுபுறம் திரும்பி படுத்து ஒரு 40 நாட்கள் படுப்பாடிங்கிறாரு. அதுக்கும் கீழ்ப்படுகிறாப்பு. ஆமேன். ஆனால் இன்னைக்கு நம்ம சபையில் நம்ம ஒரு கீழ்ப்படிதலை குறித்து நம்ம சொல்லும் போது, எப்பா ஞானஸ்தானம் எடுப்பா, வாலிப கூட்டத்துக்கு கொஞ்சம் வாப்பா, சர்ச்சுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா, ஆண்டருடைய வார்த்தை சொல்ற கொஞ்சம் முன்னாடி வாப்பா, கொஞ்சம் ஆண்டருக்காக கொஞ்சம் வாங்கலே, இந்த மீட்டிங்லாம் கொஞ்சம் வாங்கலே அப்படின்னா, மேலே ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி வச்சிருக்கிற ஒரு ஆண்டவரை நம்ம சில நேரத்தில் மறந்து போயிடுறோம். என்ன செய்யறோம்னா, எசேக்கியேல் போல ஒரு கீழ்ப்படுதல் இல்லாமல் காணாமல் போகிறோம். அந்த காணாமல் போனாதான் அந்த வெள்ளிக்காசை ஆண்டர் தேடி வராரு. தேடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த வெள்ளியிலிருந்து களிம்பு ஆண்டவர் நீக்கும் பொழுது அது தட்டும்போது நல்ல உடம்பை பிறக்கும் சொல்லிட்டு நீதிமொழிகள் 25 நாளில் சொல்லப்பட்டபடி அந்த வெள்ளியிலிருந்து ஆண்டவர் உன் களிம்பை எடுத்து உன்னை அழகுபடுத்தி என்ன பண்ணுறாருன்னா அந்த வெள்ளிக்காசையும் கண்டுபிடிக்க அவர் தேடி வராரு. ஆனால் மூணாவது ஒன்று, அந்த 2 இளையகுமார்னு மூத்தகுமார்னு அது படிங்க. லூக்கா 15:12 படிங்கம்மா. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும். அந்த இளையகுமாரன் மூத்தகுமார்னு உங்களுக்கு தெரியும். இதுல ரொம்ப நான் ரொம்ப ருசிச்சு படிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இளையகுமாரன் தன்னுடைய அப்பாட்டிருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கம்பல்சரியா பிடுங்கிட்டு என்ன பண்றாப்புலன்னா உலகத்துக்குள்ள போறாப்புல. முதல்ல ஆடுக்கு வந்து உயிர் இருந்துச்சு, புத்தி இல்லை. 2வது புத்தியும் இல்லை, உயிரும் கிடையாது. அந்த மாதிரி கேரக்டர்ல இருக்கிற உங்க எல்லாத்தையும் ஆண்டர் தேடி வருவார். ஆமேன். சில நேரத்தில் நம்ம பைத்தியமா தோன்ற பிரசங்கத்தினால தான் ஆண்டவர் மனுஷங்களை ரட்சிக்க தெரிஞ்சான். ஆமேன். 1 கொரிந்தியர்ல பார்த்தீங்கன்னா பைத்தியமா தோன்ற பிரசங்கம், ஆண்டவர் சில நேரத்தில் சொல்றதெல்லாம் பைத்தியமா தோன்ற பிரசங்கம் மாதிரி தான் இருக்கும். ஆமேன். சட்டி எடுத்துட்டு போய் தீப்பந்தத்தை எடுத்துட்டு போனோம்னா எரிக்கே உளுந்துருதான். ஆமேன். கையை உயர்த்தினா ஆண்டவர் கையை உயர்த்த சொன்னா அமலேக்கிற ஆண்டவர் மேற்கொள்ள முடியுதுங்கிற மாதிரி சொல்றாப்புல. சில ஆண்டவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் சொல்லும் போது புரியறதுக்கு நம்புவதற்கு முடியாமல் இருந்தாலும் கூட இந்த பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நம்ம நம்பும் பொழுது நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரா, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை அப்படியே கொண்டு போறார். ஆமேன். கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆமேன். அந்த இளையகுமாரன் என்ன செய்யறானா, அவன் போய் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் என்ன பண்றாருன்னா உலக பிரகாரமா ஜீவிச்சு அங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவனை தேடி வர்றாரான்னு பார்த்தா ஆண்டவர் அவனை தேடி வர்றதில்லை. ஆமேன். உணர்த்துறார் 2 காரியங்கள். அந்த ஆடுகளை தேடி போற ஆண்டவர், ஒரு ஆடை 99ல் 1 தேடி அது கண்டுபிடிச்சோன்னு சந்தோஷமா படுகிற அதே ஆண்டவர், ஒரு வெள்ளிக்காசை அந்த வீட்டுக்குள்ள சபைக்குள்ள காணாமன்னு அதை தேடி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா உனக்கு புத்தி இருக்கு, உனக்கு அறிவு இருக்கு, சுய வில் கொடுத்திருக்காரு, ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு, நீ நன்மை தீமை எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு மனுஷன் என்ன பண்றாருன்னா, அவன் பாவம் செய்ததுக்கு அப்புறம், அவன் தவறு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, அவனை தன் வசம் கொண்டு வர்றதுக்காக என்ன செய்யறாரா, ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு ஒரு பஞ்சத்தை கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை ஆண்டவர் கர்த்தர் சமூகத்துக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை அடைவதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உன்னை ஒரு ஆளை காமிக்கிறதுக்காக ஒரு தேசத்துக்கு பஞ்சத்தை கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக பஞ்சத்தை கொடுத்து என்ன பண்றாருன்னா, அப்படியே அவனுக்கு பசியை வர வைக்கிறாரு, வேலை எல்லாம் போக வைக்கிறாரு. அப்படியே போய் அவன் கடைசியில பார்த்தீங்கன்னா, என் தகப்பன் இருக்கிற கூலிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் நல்ல பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்த உடனே அந்த அப்பா என்ன செய்யறாராம், அந்த நீ ஒரு மனுஷன் தன் ஆண்டவரை தேடுவதற்கு தன் இதயத்தை அவருக்கு நேராக திருப்பும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அப்பா இறங்கி ஓடி வந்து என்ன செய்யறாரு, அப்பா அவனை பார்த்தாரு, அப்பா அவனை கண்டு ஓடி போறாரு, அப்பா அவன் கழுத்தை கட்டி பிடிக்கிறாரு, அப்பா அவனுக்கு முத்தம் செய்யறாரு, அப்பா அவனுக்கு என்ன செய்யறாருன்னா உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கறாரு, அப்பா அவன் கைக்கு மோதிரம் போடுறாரு, அப்பா அவன் காலுக்கு செப்பல் கொடுக்கறாரு, அப்பா அவனை கட்டி பிடிச்சு அவன் வீட்டுல விருந்து வைக்கிறாரு. நீ ஒரு மனிதன், கர்த்தருக்காக வைராக்கியமாக நான் வந்து ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கணும், குடும்பத்துல சாட்சியா நிற்கணும், சமுதாயத்துல சாட்சியா நிற்கணும், என் தேவனுக்கு முன்பா என் கை சுத்தம்னு பரலோகத்துல போகும்போது நான் இங்க இருந்து நான் மறிச்சேன்னா அவர் மடியில போகிற அளவுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஆமேன். என் ரத்தத்தை அறுத்து விட்டாலும், என் நாடி நரம்ப அறுத்து விட்டாலும், என் உயிர் என்ன சொல்லணுமா, என் ரத்தம் கீழே விழுந்தாங்க கூட என் மனைவி, என் அம்மா, என் அப்பா, என் சபை போதகர் அப்படின்னு நிற்காம என் நேசுன்னு ஒழுகணும். ஆமேன்.
ஒரு வைராக்கியம் கர்த்தருக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இளைய குமாரன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் ஏசப்பா அவருடைய அப்பா அவனை விடுறதில்ல. 2 பேர்த்துல ஒருத்தனை என்ன பண்றாருன்னா, அவனை தேடி போறதே கிடையாது, ஆனா தேடி வர்ற வரைக்கும் வாசல்லே நிக்கிறாரு. நீ கதை வண்டியிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் வாசல் நியாயாதிபதி நிக்கிறாரு. அவர் ஒவ்வொருத்தரும் நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இங்க யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. கோர்ட்டுக்கு போவேன் ஒவ்வொரு சமயத்துல, ஆண்டவரே சேவூரில் இருக்கிற பகுதியில் இருக்கிற ஐயா, ஒவ்வொரு மக்களுடைய இதயத்தில் அவங்க என்ன கவலையோட எத்தனையோ கஷ்டத்தோட எப்படி வராங்கன்னு எனக்கு தெரிலப்பா, என்ன வார்த்தை சொல்ல போறேன்னு எனக்கு தெரிலப்பான்னு 3 வசனம் தான் காமிச்சாரு. ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஒருத்தருக்காக ஒரு தேசத்தையே பஞ்சத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றணுமா இருந்தா, உங்க உயர்வுல வைக்கணுமா இருந்தா, நான் கடைசியில் அப்பா என்ன செய்யறாருன்னா தேடி வராரு, ஓடி வராரு, கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் செய்யறாரு, மோதிரம் போடுறாரு, அவரு பாதரட்சை கொடுக்குறாரு, சகலத்தை கொடுத்து என்ன பண்றாருன்னா அவங்க பெரிய பையன் சொல்றாரு, டே எனக்கு இருக்கிற 2 பங்கு எல்லாமே உனக்கு வச்சுக்கோ, நான் எப்பவுமே என் பையன் கூடயே இருக்கிறேன்டா, நான் அவங்க கூடயே இருக்கிறேன்டா சொல்லிட்டு ஆண்டவர் தேடி வராருல. இப்படி ஒரு பட்ட தெய்வத்துக்கு நம்ம கை தட்டாம இருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கடலை வைத்து பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. கரங்களை ஆட்டி நானா நானா தன நானா நானா தன நானா நானா தன தானா தன தானா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடம். ஆமென், ஹல்லேலூயா. உரபலரி கரதன நமரபலரிவா, ஓரி சரதன நமரபலரி கரதன நமரபலரி தன நமரபலரிவா, ஓரி வரதன நமரபலரிவா. ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. உபாகம் 32:10 படி படிங்க. உபாகம் 32:10. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென். எல்லாரும் அந்த வேத வசனத்தை எடுத்து எத்தனாவது பக்கமா பேஜ் எத்தனமா? 265. 265 பக்கம் இருக்கிற அந்த வசனத்தை எடுத்து எல்லாரும் படிக்கலாமா? பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென். கண்டுபிடிக்கிறாரு, உங்களை நடத்துறாரு, உங்களை உணர்த்துறாரு, கடைசியில் என்ன செய்யறாருன்னா தமது கண்மணி போல காத்தருளினார். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று செய்திக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். அருமையான ஒரு செய்தி. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக காணாமல் போயிருந்த நம்மை கர்த்தர் தேடி வந்தார். ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள பிரயோஜனமற்றவர்களாய்
மறைந்து இருந்த நம்மையும் கர்த்தர் தேடுகிறார். ஏதாங்களும் ஒரு வல்லமை வரங்களை பயன்படுத்தணும், ஊழிய செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், சபைக்கு இவங்க பிரயோஜனமாக இருக்கணும், மனவாட்டி சபையாய் கர்த்தருக்கு செயல்படணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை சபை நடுவே தேடுகிறார். சபையை விட்டு பின்மாற்றமாய் மீண்டும் பாவத்தில் போனவங்களை ஆண்டவர் தேடி வரல, ஆனால் திரும்பி வர வேண்டும் என்று காத்திருக்கிறார். திரும்பி வரும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறார். அந்த இடத்துல பஞ்சத்தையும் பசியும் ஏதோ ஒரு வறுமை பிரச்சனை போராட்டத்தை உண்டு பண்ணி எது சந்தோஷம் எது மகிழ்ச்சின்னு சொல்லி போனோமோ அதில் ஒன்றுமே இல்லை என்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்மை தள்ளி, அது சிற்றின்பம், அதில் நிரந்தரம் இல்லை, அதில் சந்தோஷம் இல்லை, அதில் எதிர்காலம் இல்லை என்று உணர்த்தி மீண்டும் தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையை மட்டும் கர்த்தர் உண்டாக்குகிறார், உணர்த்துகிறார். அந்த உணர்வை புரிந்து கொண்டு மீண்டும் தகப்பனுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை சந்தோஷமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அருமையான ஒரு தேவ செய்தி. அழைக்கப்பட்ட நம்மை, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை எந்த நிலையில் தூரம் போனாலும் நம்மை விடாத தேவன் உணர்வடைய செய்து உணர்த்தி தண்டித்து சிட்சித்து மீண்டும் மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்கிற அன்புள்ள தேவன். அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கா. அருமையான பிரதருடைய சாட்சியை சுருக்கமாக நம்ம கேட்டோம். எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை விதமான கஷ்டத்தின் மத்தியிலே அருமையான பிரதருடைய குடும்பத்தாரை கர்த்தர் ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஆசீர்வதித்தார். உயர்ந்த உலக பிரகாரமாகவும் ஒரு உயர்வான நிலையில வைத்திருக்கிறார். ஊழியத்திலும் அவர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அப்படித்தான் நம்மையும் பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். இது செய்த உங்களும் மத்தியிலும் கர்த்தர் உங்களையே இது போல பயன்படுத்த விரும்புகிறார். வல்லமை வரங்கள் கிருபைகளை தந்து ஆமென் ஊழிய செய்யும்படிதான் இன்றைக்கு தேடி கண்டுபிடிக்கும்படி இந்த செய்தியின்படி கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆலயத்துக்குள்ளே இருக்கலாம், நான் காணாமல் போன அந்த வெள்ளி பணத்தை போல நீங்கள் மறைந்து கொண்டு இருக்கலாம், மறைந்தவர்களாக இருக்கலாம். உங்களை கர்த்தர் விளக்காக மாற்ற விரும்புகிறார், உயர்த்தி வைக்க விரும்புகிறார். மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்கிற உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். எந்த நிலையில இருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களையும் உயர்த்துவா. எங்களை பயன்படுத்துகிறது போல, அருமையான பிரதர் குடும்பத்தை பயன்படுத்துகிறது போல உங்களையும் உங்க குடும்பத்தையும் பயன்படுத்த என் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆலயத்தில் காணாமல் போன அந்த வெள்ளி பணத்தை போல நான் மறைந்து இருக்கிறேன், என்னை கண்டுபிடித்தீங்க, இந்த வார்த்தையின்படி என்னை பேசினீங்க, நானும் வெளியே வர விரும்புகிறேன், ஊழியச்ச விரும்புகிறேன், சபை வளர்ச்சிக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய நான் விரும்புகிறேன், பாஸ்ட் அம்மாவோட சபையோடு இணைந்து ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்யும்படி நான் விரும்புகிறேன்றவங்கெல்லாம் ஆமென் கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆலயத்துக்குள் இருந்து மறைந்து கொண்டிராதீங்க, ஆலயத்துக்குள்ள இருந்து வெறுமையாயிராதீங்க, ஆலயத்துக்குள்ள இருந்து ஆண்டவருக்கு பிரயோஜனமற்றவர்களாக இராதீங்க. கர்த்தருக்கண்டு ஏதாகிலும் ஒன்றை செய்யும்படி இந்த கால வேளையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதற்காகவே இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் சகோதரனை நம்மத்தில் தன் மகளையோ கர்த்தரை அனுப்பி தந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இந்த சபை வளர்ந்து பெருகத்தக்கதா ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை செய்யும்படி என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதோ உங்களுக்கு முன்பாக நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி வந்து உங்களை அப்படியே சரண்டர் அடைந்து அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய தரிசனத்தை கர்த்தர் அப்பதான் நிறைவேற்ற முடியும். ஆமென். 5000 ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த திருப்பூர் இந்த அவிநாசி தாலுக்கால 6 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. நம்ம குறைந்தது 5000 பேரை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். 3 ஏக்கரா நிலத்தை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை 2ஐயும் நமக்கு தர அவர் ஆவலாக இருக்கிறார். ஆனால் மறைந்திருக்கிற மகனே மகளே, நீ வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பார்வையிலே நீ பட வேண்டும். உன்னை இந்த செய்தியின் மூலமாக திட்டமும் தெளிவுமாக உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ அவருடைய பார்வையிலே நீ படுவாய் என்று சொன்னார். உன்னை தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமுள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் முட்டும்படி இறங்கி வந்திருக்கிறார்.
பாடல்களை இயற்றி பாடுகிற கிருபைகளை தருவா, பிரசங்கிக்கிற கிருபைகளை தருவா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானத்தை உனக்கு தருவா, சத்துருவை பிசாசை துரத்துகிற வல்லமை வரங்கள் கிருபைகளை உனக்கு தருவா. ஆமென். அபிஷேகத்தை புதுப்பிப்பார், அனல் மூட்டி விடுவா, தீர்க்க தரிசன வரத்தை உனக்கு தருவா. மகனே மகளே, உனக்குள் தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ பேசும் பொழுது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தந்து உன்னை பயன்படுத்த விரும்புகிறான். ஓ ஹல்லேலூயா. காணாமல் போன வெள்ளி பணத்தை போல இருக்கிற மகனே மகளே, ஓ கர்த்தருடைய பார்வைக்கு வருவாயா? கர்த்தருடைய கண்களிலே நீ படுவாயா? அவர் தம்முடைய கரத்தில் எடுத்து ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் மறைந்து இருக்க மாட்டேன். இனி இந்த சபையில பிரயோஜனமற்றவனா நான் இருக்க மாட்டேன். இனி இந்த சபையில வந்து போகிறவர்களா நான் இருக்க மாட்டேன். ஓ பாஸ்டோடு இணைந்து, பாசமோடு இணைந்து, சபையோடு இணைந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு மகளாய் நான் மாற போறேன். ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய ஆத்துமாக்களை நான் அழைத்து வர போறேன். சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுவதற்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள 3 மடங்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவா. இருக்கிற இந்த நிலையிலிருந்து 3 மடங்கு நம்மை பயன்படுத்துவா. மீதம் இருக்கிற அந்த 2 மாதங்களில 3 மாதங்களில 3 பேரை நீங்க ஒவ்வொருவரும் அழைத்து வந்தா போதும். நாம் 3 மடங்கு பெருகி விடுவோம். 3 மடங்கு சபை பெருகிவிடும். அதற்காகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், தேடி வந்திருக்கிறார். மறைந்திருக்கிற மகனே மகளே, இனி நீ மறைந்திருக்க கூடாது. கர்த்தருடைய வல்லமுள்ள கரத்திலே நீ ஆமென் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேடி கண்டுபிடித்த அந்த வெள்ளி பணத்தை அந்த மகள் நெற்றியிலே அவள் கட்டி கொண்டார். அதே போல இயேசு அவருடைய உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்து உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, இனி வெறுமையான வர மாட்டேன். இனி சபைக்கு வெறுங்கையோடு கூட நான் வர மாட்டேன். ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய ஆத்துமாக்களோடு கூட நான் வந்து உங்க சித்தத்தை நிறைவேற்ற நான் விரும்புறப்பா. இனி மறைந்திருக்கிற மகளாய் நான் அல்ல, இனி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வெள்ளி பணமாய் நான் பயன்பட விரும்புகிறேன் என்றவங்கெல்லாம் ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். கிருபை, இரக்கம், அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல ஆராதனை பங்கு பெறவும், ஆண்டவரே ஒரு நல்ல செய்தியை கேட்க கர்த்தர் நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. காணாமல் போயிருந்த எங்களை ஒரு நாள் தேடி கண்டுபிடித்து ரட்சித்து சபைக்குள் கொண்டு வந்தீங்க. வெறுமையாய் வெள்ளி பணத்தை போல உங்கள் கண்ணில் அகப்படாமல் ஒளிந்து கொண்டிருக்கிற எங்களோடு கூட இன்றைக்கு பேசி அதை உங்கள் வல்லமுள்ள கரத்தில் எடுத்து நீர் அதை உயர்த்தி வைக்கும்படி இன்றைக்கு தந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. சபையில் எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு கர்த்தர் நீங்கள் உணர்வடைய செய்து ஆண்டவரே அவர்களை கொண்டு வர போயிருப்படினாலும் உமக்கு நன்றி. அவர்களை உணர்த்தி, அவர்களை சிட்சித்து, அவர்களை ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரே எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அறிய செய்து மீண்டும் ஆராதனைக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்க போயிருப்படினாலும் உமக்கு நன்றி. அப்படிப்பட்டவர்களை சந்தோஷத்தோடு கூட சேர்த்து கட்டி அணைத்து முத்தமிட்டு மோதிரங்களை, வஸ்திரங்களையும், பாதரட்சைகளையும் தந்து மீண்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போயிருப்படி உம்முடைய பிள்ளைகளாய் சேர்த்து கொள்ள போகிற இந்த அன்பான வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. செய்தி கொடுத்த அருமையான கர்த்தாவே ராஜன் சாரியும் தன் மகளையும் மகனையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆயிரங்களுக்கோ லட்சங்களுக்கோ கோடிகளுக்கோ அவங்கள வல்லமையாய் கர்த்தர் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் தேசத்தில் பல மாநிலங்களுக்கு கொண்டு சென்று பயன்படுத்துங்க. உலகத்தில் பல தேசங்களுக்கு அவர்களை கொண்டு சென்று கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன். இது போல் இன்னும் இருக்கிற ஆயிரக்கணக்கான சபைகளுக்கு சென்று விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே உம்மண்டே இழுக்கிற இந்த ஊழியத்தை இன்னும் பலமாய் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வல்லமை வரங்கள் கிருபைகளை தந்து குடும்பமாய் அவர்களை கர்த்தர் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பங்கு பெற்ற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. பலவீனமாய் வந்தவர்களை பலப்படுத்தி அனுப்புங்க. சுகவீனமாய் வந்தவர்களை சுகப்படுத்தி அனுப்புங்க. கஷ்ட நஷ்ட பாடுகளோடு வந்தவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் அனுப்புங்க. ஒவ்வொருவருக்கு பின்பாக நன்மையும் கிருபையும் பின் தொடரட்டும் ஐயா. உங்கள் சமூகம் முன்பதாய் கடந்து சென்று கோணலெல்லாம் நேராக்கி கரடு முரடெல்லாம் சமமாக்கி எங்கள் சபையாரை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்து போல வற்றாத நீரூற்று போல கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடக்கிற திருவிழா ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.